இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது அருண் மாதேஸ்வரன் இயக்கும் டிசி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார். இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் நடிக்கும் புதிய படத்தை அவர் இயக்கவுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த லோகேஷ் கனகராஜ், ரஜினி கமல் இணையும் மெகா கூட்டணியை தாம் ஏன் இயக்கவில்லை என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவர் பேசுகையில், ரஜினி மற்றும் கமல் ஆகிய இருவரையும் சந்தித்த போது அவர்கள் இருவரும் இணையும் படத்தை இயக்க கேட்டது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு லேசான கதையை எதிர்பார்த்ததாகவும், தமக்கு ஆக்ஷன் பாணியை தவிர மற்றவை வராது என்பதால் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எனப்படும் LCU முடிவுக்கு வரவில்லை என்றும், கைதி 2, விக்ரம் 2 மற்றும் ரோலாக்ஸ் போன்ற படங்கள் அடுத்தடுத்து வரவிருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். தனது படங்களில் வன்முறை அதிகமாக இருப்பதாக எழும் புகார்களுக்கு பதிலளித்த அவர், தான் எடுப்பது ஆக்ஷன் தானே தவிர வன்முறை அல்ல. அதேபோல் என் படங்கள் போதைக்கு எதிராகவே பேசுகின்றன என திட்டவட்டமாக தெரிவித்தார். இறுதியாக ரஜினி மற்றும் கமல் ஆகியோரை சமூக வலைதளத்தில் அன்ஃபாலோ செய்ததாக பரவிய செய்திகள் முற்றிலும் வதந்தி என்றும், அதுபோன்ற செய்திகள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்ததாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார்.